ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ ஏன் அப்படின்னா யூனிட் 8 அப்படிங்கிறது நம்மளுடைய சிலபஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அந்த ஒரு யூனிட் 8 தமிழக வரலாறு அப்படிங்கிற யூனிட் 8 பார்த்தீங்கன்னா ஒரு ஏ டு ஜெட் ஃபுல் ஓவர்வியூ இந்த வீடியோவில் இருக்க போகுது. என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த யூனிட் 8க்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸை பிரித்து அதை நம்ம எப்படி படிக்கலாம், எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபுல் அனலைஸ் ப்ளஸ் அதை பேஸ் பண்ணி அதை ஸ்கூல் புக்கில் எந்தெந்த லெசன்ஸ்லாம் கவர் ஆகுது, எதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஸ்கூல் புக்கில் இருக்கிற எந்தெந்த லெசன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம். மூன்றாவதா அந்த லெசன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணினா எந்த ஆர்டரில் படித்தா கரெக்டாக இருக்குமோ அதற்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டடி பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இதெல்லாமே நம்ம பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா எப்பயும் போல நம்ம டிஎன்பிஎஸ்சினுடைய மாடல் கொஷின் நம்பர் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாடல் கொஷின் நம்பர் ப்ளஸ் 2020 2 எக்ஸாம்ஸ் நடத்திருக்காங்க. ஸோ அதாவது இந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி 2 எக்ஸாம்ஸ் நடத்திருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸில் கேட்ட கேள்விகள் சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு ஸ்டடி பிளான் ப்ளஸ் சிலபஸ் அனலைஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மெட்டீரியல், நிறைய சோர்ஸ் அது இது நிறைய தேடிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன முக்கியம், எது தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அந்த புரிதல் இருந்தால் தான் உங்களால் தெளிவாக படிக்க முடியும். ஸோ அந்த புரிதலில் ஏற்படுத்தலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 4 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி தான் பிரிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியே பிரிச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பகுதியில் சங்ககால விஷயங்கள், அதாவது சங்க காலத்தில் எப்படி தமிழ் சமுதாய வரலாறு, அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள், அந்த காலத்தில் மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்களான இந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் என்னென்ன இப்போ இருக்க அந்த கீழடி ஆர்கியாலஜிகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே. அடுத்து சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலாம் தமிழ் இலக்கிய வரலாறு சரிங்களா? ஸோ 3 விஷயங்கள் தான் ஃபஸ்ட் பகுதியில். அந்த காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த இதில் வரலாறு, அதாவது தமிழ் இலக்கிய வரலாறு சம்பந்தமான இலக்கியங்கள் சம்பந்தமான விஷயங்கள், தொழில் கண்டுபிடிப்பு சம்பந்தமான விஷயங்கள், இது ஒரு தனி பகுதியாக வச்சுக்கலாம். சங்ககாலம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தனி பகுதி சரிங்களா? ஸோ அடுத்தது 2வது பகுதி எது வச்சுக்கலாம் அப்படின்னா திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. ஸோ திருக்குறள் பகுதிகளில் இருந்து நமக்கு ஏதோ ஒரு திருக்குறள் அப்படின்னு பொதுவாக கொடுத்து நம்ம கேட்கலாம். அப்படி இருந்தாங்கன்னா நம்ம 1330 திருக்குறளையும் படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நல்லா பாருங்க, இந்த ஒரு தனித்தனியான பகுதிகள் இருக்குல்ல, இந்த டாபிக்ல இருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாபிக்னு பார்க்கும்போது மதச்சார்பற்ற தனித்தன்மையும் இலக்கியம், தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோட தொடர்பு தன்மை, மாநிலத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், இந்த டாபிக்லாம் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா நம்ம புலவர் இல்லை, சர்ச் பண்ணி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஆல்ரெடி எல்லாமே படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதை தாண்டி கரெக்டாக யூனிக்காக இதுதான் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தேடி படிக்கணும் அப்படின்னா 2020 தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில், அது தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டு, அவங்க சார்பாக யூனிட் 8ல் இந்த திருக்குறளுக்கு இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படி படிக்கலாம்னு 2020 அப்டேட் பேஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கரெக்டாக எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து எந்தெந்த திருக்குறள்லாம் கவர் ஆகுமோ அந்த திருக்குறள் எல்லாமே கம்பைன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம், அதற்கான ஸ்டடி பிளான் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, அதில் எல்லாமே ஓரளவு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவர் 27 பேஜஸ் இருக்குது சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பேஜஸ்லேயும் ஒரு 5 திருக்குறள் அப்படிங்கிற மாதிரி 27 பேஜஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு அதுலேயே ஒரு 180 திருக்குறளுக்கு மேலே வந்துடும் சரிங்களா? ஸோ அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் ஓரளவுக்கு எவ்வளவோ நீங்கள் படிச்சிட்டிங்க, அதை பேஸ் பண்ணி படிக்கிறதே கொஞ்சம் கடினம் தான். அதை நான் கரெக்டாக பேஸ் பண்ணி நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணால் படிச்சுக்கலாம் சரிங்களா? ஸோ எவ்வளோ திருக்குறள்லாம் படிக்க முடியும், ஆனால் எது நம்ம தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். எது முக்கியமோ அதை ஃபஸ்ட்டு படிச்சிடணும் சரிங்களா? ஸோ அந்த வகையில் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்னாடி சொல்கிறேன் சரிங்களா? ஸோ திருக்குறளுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான். இது 2வது பகுதி. அடுத்தது 3வது பகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது நம்ம ஐஎன்சியினுடைய தொடர்புடைய பகுதி, அதாவது இந்திய தேசிய விடுதலை போராட்டம் டைம் இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய தொடர்புடைய பகுதி அது தமிழகத்தில் சார்ந்து, தமிழகத்தில் அந்த டைமில் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, விடுதலை போராட்டத்தில் தமிழகர்கள்லாம் தமிழர்கள் என்னென்ன பண்ணாங்க, அதில் பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க, தமிழக பெண்கள்லாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, தமிழகத்தில் எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன மாதிரியான கிளர்ச்சிகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா ஐஎன்சியில் வரும். அது இல்லாமல் அந்த பாளையக்காரர் புரட்சி அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். இதெல்லாமே ஐஎன்சியிலே உங்களுக்கு டோட்டலாக கவர் ஆயிரும் சரிங்களா? அதற்கு அடுத்தது 4வது பகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கங்கள். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு அதற்கு அடுத்த பகுதியான, அதாவது விடுதலை போராட்டமும் சரி, அது இல்லாமல் தனியாக அந்த மற்ற இயக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா? பகுத்தறிவு இயக்கங்கள், சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், முக்கியமாக நம்மளுடைய திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப வேறுபட்டு இருக்குது. ஸோ அந்த இயக்கங்கள் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பகுதி அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. பெரியார், அண்ணா, இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பகுதி முடிஞ்சிச்சு. நீங்கள் நிறைய கேள்விகள் பார்த்துருக்கலாம், பெரியாரை பற்றியும் அண்ணா பற்றியும் தொடர்ச்சியாக நிறைய கேள்விகள் வந்திருக்கும். அதற்கான காரணம் சிலபஸில் அவங்க பேர்கள் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால தான் நிறைய கேள்விகள் அவங்கள ஒட்டி கேட்டிருக்காங்க சரிங்களா? ஸோ இங்கிருந்தோ கேட்கல, சிலபஸில் கொடுத்துருக்க விஷயங்கள் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதுமானது சரிங்களா? எங்கெங்கேயோ போய் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை.
சிலபஸில் கொடுத்துருக்க விஷயங்களை நீட்டாக எப்படி கேள்விகள் கேட்குறாங்களோ அதை அனலைஸ் பண்ணி கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. சரிங்களா? ஸோ 4 பகுதிகள் தான். சங்க காலத்தில் மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. அடுத்து 2வது பகுதியில் திருக்குறள், 3வது பகுதியில் ஐஎன்சி சம்மந்தமான விஷயங்கள், 4வது பகுதியில் அந்த இயக்கங்கள் சம்மந்தமான இப்போ இருக்கிற திராவிட இயக்கங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து 4வது பகுதி. சரிங்களா? ஸோ இந்த 4 பகுதிகள் தான், நிறையலாம் இல்லை. யூனிட் 8 அப்படிங்கிறது இந்த பகுதிகள் தான். இதை தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ இது ஸ்கூல் புக்கில் எப்படி கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து மார்க் பண்ணது வந்து மார்க் ஆகல. ரைட். இதுவுமே சரிங்களா? 6வது படம், 9வது படம், 10வது படம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 10th புக்கில் செகண்ட் வால்யூம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் வால்யூமில் செகண்ட் வால்யூம் எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட் வால்யூமில் ஒரே ஒரு லெசன் தான் இருக்கும். செகண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 3 லெசன் தமிழக வரலாறு சம்மந்தமாக இருக்கும். அதாவது 6வது லெசன், 9வது லெசன், 10வது லெசன். சரிங்களா? 6வது லெசனில் வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நீங்கள் தொடக்க கால கிளர்ச்சிகள், அந்த 3வது பகுதியில் நம்ம பார்த்தோம் இல்லையா, தொடக்க காலத்தில் எப்படிலாம் கிளர்ச்சிகள் இருந்துச்சு அப்படிங்கிறது, அது வந்து இந்த பகுதியில் கவர் ஆகும். சரிங்களா? அடுத்தது இந்த ஐஎன்சி சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரு 3வது பகுதியில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதெல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்துடும். தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள், இந்த சமூக மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த சமூக மாற்றங்கள் தான் அந்த 4வது பகுதியாக ஒரு பகுதி இருந்துச்சு இல்லையா, அந்த இயக்கங்கள் சம்பந்தமான விஷயங்கள், அது வந்து உங்களுக்கு இதில் வரும். சரிங்களா? சிலபஸ் அப்படியே பிரித்து புக்கில் தான் கொடுத்துருக்காங்க, வேற எங்கேயுமே கொடுக்கல. இதை நீங்கள் தெளிவாக படிச்சிங்கனாலே போதுமானது. 6, 9, 10. சரிங்களா? இந்த 3 படம் 10th செகண்ட் வால்யூமில். அடுத்தது நீங்கள் போக வேண்டியது 11th புக்கு. 11th புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே நீங்கள் நிறைய பேர் இந்த படத்தை வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த பண்டைய இந்தியா அப்படிங்கிற இந்த படம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு செம்பு காலம், பெருங்கற்காலம் பற்றி தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த கரெக்டாக இந்த 3 பேஜ் பார்த்துக்கோங்க. இது தமிழகத்தில் ஆர்கியாலஜிக்கல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. 27, 28, 29 அந்த 3 பேஜ் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ அதிலிருந்தும் கேள்விகள் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. நான் பொதுவாக ஏதோ ஒரு படம் அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் இந்த 3 பக்கங்கள் ஆர்கியாலஜிக்கல் சம்மந்தமான அந்த தொழில் கண்டுபிடிப்புகள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது இங்கே உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 11th புக்கை பொறுத்த வரைக்கும் வேறு என்னன்னா 5வது பாடம் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். தென்னிந்தியான்னு தென்னிந்திய வரலாறு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. இல்லை, தவறு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பண்பாட்டு வளர்ச்சி, பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும், இது வந்து தென்னிந்திய வரலாறுல வரும். இது வந்து தமிழக வரலாறு இல்லை, இது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரிக்குள்ள வந்துடும். சரிங்களா? நம்ம படிக்க வேண்டியது 5வது படமான தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். இது சங்க காலத்தில் இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது ஓரியன்டாகவே எல்லாமே தமிழகம் சம்மந்தம் தான். 90% கொடுத்துருப்பாங்க. ஒரு 10% மட்டும் வேற தமிழகத்தை சுற்றி இருக்கிற இடங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை ஓரளவுக்கு ஸ்கிப் பண்ணிருங்க. லைட்டாக என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. தமிழகம் சார்ந்த விஷயம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். சரிங்களா? தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், இது கூட பல சிலபஸில் அப்படியே கூட கொடுத்துருக்காங்களா பார்த்தீங்கன்னா தெரியும். தென்னிந்தியாவில் தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் தமிழ் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிறது அந்த படமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். இப்போ 11th பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த 2 படம் தெளிவாக படிச்சுக்கோங்க. 2 படத்தில் படத்தில் அந்த பேஜ் மட்டும் தான். சரிங்களா? அடுத்தது 11th செகண்ட் வால்யூம். இது ஃபர்ஸ்ட் வால்யூம் பார்த்தோம். செகண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் 18வது பாடம். இந்த 18வது பாடத்தில் ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்க தேவையில்ல. ஃபுல்லாக இருக்கிறது வந்து பாதிக்கு மேலே உங்களுக்கு ஐஎன்சியில் கவர் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் எதிர்ப்புகள் இந்தியா லெவலில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது பாதிக்கு மேலே வரும். அது உங்களுக்கு ஐஎன்சியில் கவர் ஆகும். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிக்கும் போது நீங்கள் இது மட்டும் படிங்க. தமிழ்நாடு ரிலேட்டடாக பாதி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதாவது பாளையக்காரர் புரட்சி அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. சொன்னேன் இல்லையா? 3வது பகுதியில் எதிர்ப்புகள் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அது வந்து உங்களுக்கு இந்த 18வது படத்தில் கவர் ஆகும். இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. ரைட். இது 11th முடிச்சாச்சு. அப்போ 12th போகலாம். அதாவது 11th வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது நமக்கு ஹிஸ்ட்ரியில் மட்டும் கவர் ஆகலை, பொலிட்டிக்கல் சயின்ஸ்லையும் கவர் ஆகுது. பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல், அந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படம் உள்ளாட்சி நிர்வாக அரசாங்கம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு பாலிட்டியில் வந்துடும். சரிங்களா? நமக்கு என்ன வேணும்னா யூனிட் 8 சம்மந்தமான விஷயங்கள் தான் வேணும். சரி, பார்க்கலாம். இந்த 13வது படம் நமக்கு யூனிட் 8 தான். சரிங்களா? ஸோ இதில் சமூக நீதி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து வரும். சென்னை மாகாணத்தின் சமூக நீதி பற்றிலாம் வரும். மெயினாக இந்த ஃபஸ்ட் இருக்கிற டாப்பிக்கே ப்ளஸ் வந்து லாஸ்ட் இருக்கிற டாபிக் இதெல்லாம் மெயினாக படிச்சுக்கோங்க. லாஸ்ட் இருக்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இடையில இருக்கிற டாபிக் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள். தமிழகம் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதை தாண்டி போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தமிழகம் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதற்கு அடுத்தது தமிழகத்தில் வளர்ச்சி, அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பகுதி அந்த 4 பகுதியாக பிரிச்சோம் இல்லையா? அதில் 4வது பகுதியாக பிரிச்சோம் இல்லையா? அந்த பகுதி ஃபுல்லாமே உங்களுக்கு இதில் உங்களுக்கு டோட்டலாக கவர் ஆகும். ஸோ இது தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. பாருங்கள், பெரியாரை பற்றி கொடுத்துருப்பாங்க, ராஜாஜி பற்றி கொடுத்துருப்பாங்க, காமராஜர் காலம் பற்றி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 4வது பகுதியில் வர சிலபஸ் இங்கே உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்தது 15வது பாடம் பொறுத்த வரைக்கும் வந்து திராவிட கொள்கைகள், அந்த திராவிட இயக்கங்கள் பற்றிலாம் வரும்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். இதுவுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழக அரசியல் சிந்தனைகள். சரிங்களா? ஸோ 13, 14, 15 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் கவர் ஆகுது. 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் 2வது வால்யூம். அடுத்தது நீங்கள் படிக்க வேண்டியது 11th பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 11th எத்திக்ஸ். ஓகேங்களா? அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற இந்த ஒரு பாடம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக பண்பாடு அப்படிங்கிற இந்த லெசன் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்தது தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படிங்கிற லெசன். அதுக்கடுத்து தமிழக கலைகள் அப்படிங்கிற லெசன், திருவிழாக்கள் அப்படிங்கிற லெசன். சரிங்களா? ஸோ இந்த கலைகள் திருவிழாக்கள் எல்லாமே இதில் லைட்டாக தான் கவர் ஆகும். யூனிட் 8 நமக்கு இப்போ பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் லைட்டாக தான் கவர் ஆகும். ஆனாலுமே மெயின்ஸுக்கு உங்களுக்கு இது டோட்டலாக இது எல்லாமே இந்த லெசன் எல்லாமே வந்து தெளிவாக உங்களுக்கு படிச்சாகணும். இந்த சிந்து சமணி நாகரிகம்
விஷயம்லாம் உங்களுக்கு இந்திய வரலாறுல வரும். நீங்கள் யூனிட் 8 கூட கம்பேர் பண்ணி குழப்பிக்காதீங்க. ஸோ மற்றபடி வந்து தமிழக பண்பாடு இந்த 3 பாடங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். பிலிம்ஸுக்கும் நீங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நல்லா வாசித்து விட்டுக்கோங்க. மற்றபடி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த புக்கில் இருக்க விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். அதுல இருந்து அதிகப்படியான கேள்வி வருது. தாண்டிய விஷயங்கள் இதையும் படிச்சுக்கோங்க. என்னாலுமே இது மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்ததே பாருங்க, இதுலேயே எத்திக்ஸ்லேயே வந்து 2வது வால்யூமில் லாஸ்ட் பாடம் அண்மை கால அறநெறி போக்குகள் அப்படிங்கிறதுல வந்து இப்போ நம்ம அக்காலம் முதல் இக்காலம் வரையும் படித்தோம் இல்லையா சங்க இலக்கியங்கள் பற்றி. ஸோ அந்த இக்காலத்தை பொறுத்து எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது நம்ம 11th 12th பார்த்துச்சு. 12th உங்களுக்கு எதுவுமே இருக்காது. 12th எல்லாமே உங்களுக்கு ஐஎன்சி சம்மந்தமாக தான் இருக்கும். அடுத்தது 12thலையுமே பாலிட்டி ஓரியன்டாக தான் இருக்கும். மற்றது எதுவுமே இருக்காது. 11th தான் நமக்கு யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ 11th நமக்கு எத்திக்ஸ் பார்த்துட்டோம், அரசியலமைப்பு பார்த்துட்டோம், அது எல்லாமே ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம், எல்லாமே என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 10th பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா 9th 8th 7th இந்த மாதிரி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிறதா ரொம்ப முக்கியம். 10th 11th 10th 11th அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும். இதற்கு அடுத்தது 9th 8th எல்லாமே அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனாலுமே இதுலேயுமே முக்கியமான பாடங்கள் நிறைய இருக்கு. ஆனால் அது படிச்சிட்டிங்கன்னா இது உங்களால் ஈஸியாக முடிச்சிட முடியும். சரிங்களா? ரைட், ஓகே. 9வது புக்கில் பார்க்கும்போது நமக்கு 3வது படமான தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற படம். இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இந்த ஒரு படம் தான் 9th பொறுத்த வரைக்கும் யூனிட் 8ல் இந்த ஒரு படம் தான். அடுத்தது 8th போயிடலாம். 8th பொறுத்த வரைக்கும் பருவம் 1 டெர்ம் 1ல் வந்து மக்களின் புரட்சி அப்படிங்கிற இந்த ஒரு பாடத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா பாலைக்கர புரட்சி அந்த மாதிரி படங்கள் இதுலேயுமே வரும். சரிங்களா? இதில் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மக்களின் புரட்சி 4வது படம் படிக்கணும். அடுத்தது 7th 3வது டெர்மில் வந்து தமிழக கலைகளும் கட்டிடக்கலைகளும். ஸோ இதை பற்றி நமக்கு படித்து தான் ஆகணும். இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா அந்த சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வரும். ஸோ இது மார்க் பண்ணிருக்காங்க, இது பண்ணிடாதீங்க, குழப்பிக்காதீங்க. இது இந்தியன் ஹிஸ்ட்ரி. அடுத்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வரும். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் தான் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? பண்டைய காலத்தில் இருந்த தமிழக நகரங்கள் பற்றி, காஞ்சி பற்றி, இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். சரிங்களா? ஸோ இது 6th வரைக்கும். அடுத்து 6th 2வது பருவம் பொறுத்த வரைக்கும் முதல் பாடத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது படிக்கிறீங்க, பாதி வரைக்கும் படிக்க தேவையில்லை. தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடுங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் படித்தா போதுமானது. முன்னாடி இருக்கிறது படிக்க தேவையில்லை. வட இந்தியா பற்றி படிக்க தேவையில்லை. தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதுமானது. ஸோ இதெல்லாமே அந்த காலத்தில் இருந்த இது பண்பாடுகள் பற்றி, ஆர்கியாலஜி பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, குடிமை தலைமையிலேருந்து பேரரசு வரை. இது வந்து நமக்கு இது தேவை. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து லைட்டாக பார்த்துக்கிட்டா போதுமானது. இது வந்து நமக்கு இல்லை. இதனால தான் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரைட். அடுத்தது 6வதுல 3ஆம் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசனான பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா சங்ககாலம் அப்படிங்கிற படம். சரிங்களா? ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாகவே சிலபஸில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். அடுத்தது பாருங்க, அந்த குப்தர்கள் தென்னிந்திய அரசுகள்லாம் உங்களுக்கு இந்திய அரசில் கவர் ஆகும். ஸோ இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அதெல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதில் ரெஃபர் பண்ணி படிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்கூல் புக்கில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது இவ்வளோ தான். மெயினாக 10th 11th நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து 9th 8th 7th 6th வந்து என்னென்ன லெசன் கொடுத்துருக்கோம் டோட்டலாக பார்க்கும்போதே வந்து நமக்கு ஒரு 7-8 லெசன் தான் 9th 6th 9th வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெயினானது வந்து 10th 11th வந்து உங்களுக்கு முக்கியமான லெசன் ஒரு 15 லெசன் இருக்கும். சரிங்களா? அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னாலே தெளிவாயிடலாம். இது தாண்டி இதெல்லாமே கம்பேர் பண்ணின ஒரு ஸ்டடி பிளான், இது எப்படி படிக்கலாம், எந்த ஆர்டரில் படிக்கலாம், என்னன்னைக்கு எது படித்தோம்னா இல்லை எதுக்கு அடுத்தது எது படித்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெசன்லாம் நான் சொல்லியிருக்க ஆர்டரில் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே நான் ஏன் கொடுத்துருக்கேன், எந்த ஆர்டரில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். பார்க்கலாம் பாருங்க. முதல் நாள் பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னா சங்ககாலம் 6th சங்ககாலம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அதே மாதிரி 6th 3rd டேர்மில் சங்ககாலம், 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் தமிழகத்தின் பண்டைய நகரங்கள். இதில் வந்து ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 3 நகரங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை பற்றின சிம்பிளான விஷயங்கள். சரிங்களா? ஸோ எதுக்கு சிறப்பானது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக படிச்சு தான் ஆகணும். இருந்தாலும் சிம்பிளாக தான் இருக்கும், படிக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சங்ககாலம் அப்படிங்கிற படம் ப்ளஸ் இந்த படம். அதே மாதிரி தமிழக தொடக்க கால தமிழகத்தில் தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட அந்த சங்ககாலமும் இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஒரே மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இது உங்களால் ஒரு நாளில் கண்டிப்பாக முடிச்சிட முடியும். சரிங்களா? ஸோ இந்த 3 லெசன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களால் முடிச்சிட முடியும். இது முதல் நாள். சரிங்களா? அடுத்தது 2வது நாள் பொறுத்த வரைக்கும் வந்து 6th 2nd டேர்மில் இருக்கிற தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிற இந்த லெசன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது 11th இருக்கிற அதாவது தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடுன்னு சொன்னாலே இது டோட்டலாக இருக்கிறதே உங்களுக்கு 3 பக்கம் தான் இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். அடுத்தது 11th இருக்கிற பண்டைய இந்தியா அப்படிங்கிறது அந்த ஆர்கியாலஜிக்கல் சம்மந்தமாக இருக்குன்னு சொன்னா இல்லையா? ஸோ இதுவும் அந்த 6th இதுவும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே வந்து அந்த ஆர்கியாலஜிக்கல் சம்மந்தமாக தான் இருக்கும். இதில் படிச்சது தான் வந்து அதையுமே படிப்பீங்க. சரிங்களா? இதுவுமே 3 பக்கம் தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது 11th இருக்கிற தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிற படம். இந்த படம் மட்டும் தான் கொஞ்சம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும், செகண்ட் டே பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்டான படம். இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு மீன்ஸ் வந்து கம்மியாக தான் பேஜஸ் இருக்கும். ஓகேங்களா? டைம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்காது. அதனால தான் வந்து ஒன்றா கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்தது 3வது நாள் பொறுத்த வரைக்கும் வந்து 8th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிற மக்களின் புரட்சி அப்படிங்கிற இந்த ஒரு லெசன். அடுத்து 10th இருக்கிற ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற லெசன் ப்ளஸ் 11th இருக்கிற ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது 3த்தையும் பார்த்தோன்னே ஷாக் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த 3 பற்றி படிச்சு பாருங்க.
மூணுத்துலேயே ஒரே ஒரு கண்டென்ட் ஒரே மாதிரி ஒரே தான் இருக்கும் சரிங்களா. மூணுத்துலேயுமே அந்த பாளையக்காரர் புரட்சி பற்றி இருக்கும், புலிஜேவர், வீரமணி கட்டபொம்மன் இவங்களை பற்றி மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி எதுவுமே போகாது சரிங்களா. ஸோ நான் அதில் சொல்லியிருப்பேன் இல்லையா, தமிழ்நாடு பேஸ் பண்ணி மட்டும் படிங்க அப்படிங்கிறது. உங்களுக்கு ஐஎன்சி சம்மந்தமாகவும் இந்த லெவல்த்துலலாம் இருக்கும். அது வந்து நீங்கள் அது கூட படிச்சுக்கோங்க. ஐஎன்சி கூட படிக்கும் போது தான் அது உங்களுக்கு கிளியராக இருக்கும். கம்பைன் பண்ணி படிக்கும் போது தான் தெளிவாக இருக்கும். இதில் என்ன பாயிண்ட் இருக்குது, இதில் என்ன பாயிண்ட் இருக்குது, என்ன டிஃப்ரெண்டாக இருக்குது, என்ன மாறி இருக்குது அப்படிங்கிறது அது கூட படிக்கும் போது தான் தெரியும். அதே மாதிரி இந்த 3 லெசனையும் ஒன்றா படிக்கும் போது தான் உங்களுக்கு என்ன பாயிண்ட் மாறி இருக்குது. ஒரே மாதிரி பாயிண்ட் வந்து இதில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்றா படிக்கும் போது தான் இது சரியான பாயிண்ட்டுங்கிறது உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் ஒன்றா கொடுத்துருக்கேன். மூணுமே வந்து ஒரே டாபிக் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான். ரைட், அடுத்து பார்க்கலாம். 4வது நாள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம். இது எதுக்கு நான் ஒரே நாளுக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் அந்த பாடம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், பெரிய பாடம். ஸோ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நாள். அது இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடமும் கூட. அந்த ஒரு நாள் நீங்கள் தெளிவாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது 10th இருக்கும் இந்த லெசன் சரிங்களா. அதுக்கு அடுத்தது 5வது நாள் பொறுத்த வரைக்கும் வந்து 10th இருக்கிற தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற லெசன். ஸோ இதுவுமே வந்து ஒரு நாள் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற விஷயங்கள் தான் இதுலேயுமே கொடுத்துருப்பாங்க. அதாவது தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படிங்கிற படத்திலும் இதே மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் இதுலேயுமே வரும் அப்படிங்கிறனால இது கொடுத்துருக்கேன். 11th பாலிட்டியில் இருக்கும். இந்த 2 படமும் வந்து 5வது நாள் முடிச்சிடலாம். இதுக்கு அடுத்தது 6வது நாள் பொறுத்த வரைக்கும் 11th பாலிட்டி சமூக நீதி அப்படிங்கிற அந்த ஒரு லெசன் சரிங்களா. ஸோ இதில் வந்து இது வந்து 11th பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 6வது நாள் ப்ளஸ் வந்து 11th பாலிட்டியில் தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிற அந்த லெசன். இந்த 2 லெசனும் வந்து நீங்கள் 6வது நாள் முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இதில் ஒரு பாதி பாயிண்ட்ஸ் இருக்குன்னா இதில் ஒரு பாதி பாயிண்ட்ஸ் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே லைன் பை லைன் பாயிண்ட்ஸாக இருக்கா. 10th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே லைன் பை லைன் பாயிண்ட்ஸாக இருக்கும். இந்த 11th பாலிட்டி பொறுத்த வரைக்கும் லைன் பை லைன் இருக்காது, பாயிண்ட்ஸ் இருக்கும், லைன் பை லைன் எல்லாமே இருக்காது சரிங்களா. அடுத்தது 7th பொறுத்த வரைக்கும் 7th டே பொறுத்த வரைக்கும் எத்திக்ஸ் புக்கில் இருக்கிற 3 லெசன்ஸ். அதாவது தமிழக பண்பாடு, தமிழ் இலக்கியம் உணர்த்தும் மார்பில் நெறிகள், அண்மை கால அறநெறிகள். இந்த லெசன் 3 இதுக்கு ஒன்றா கொடுத்துருங்க அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மெயின்ஸுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. நான் பிலிம்ஸுக்கு ரொம்ப டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் இதில் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் அப்படிங்கிறது போதுமானது. அதற்கு அடுத்தது 8th டே பொறுத்த வரைக்கும் வந்து 7th third term இருக்கிற தமிழகத்தின் கலைகளும் கட்டிடக்கலைகளும் அந்த ஒரு பாடம். அடுத்தது 11th எத்திக்ஸில் இருக்கிற தமிழ்நாடு கலைகள் பாடம், 11th எத்திக்ஸில் இருக்கிற திருவிழாக்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லெசனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே படம் தான், ஒரே விஷயங்கள் தான் இருக்கும் சரிங்களா. திருவிழாக்கள் அப்படிங்கிறதுலையும் வந்து என்ன மாதிரி வந்து நம்மளுடைய பண்பாடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். திருவிழாக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஊரில் எப்படி திருவிழாக்கள் நடக்கும் அப்படிங்கிறத மெயினாக கொடுத்துருப்பாங்க. ஆதி காலத்தில் எப்படிலாம் திருவிழாக்கள் இருந்துச்சு, என்ன டிஃப்ரெண்டான திருவிழாக்களாக இருந்துச்சு அப்படிங்கிறது, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டெப்த்தாக போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா கேள்விகள் வந்து அந்த மாதிரி கேட்கறது வாய்ப்பு இல்லை சரிங்களா. அதனால் ரொம்ப டெப்த்தாக போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. என்ன இருக்குது அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 லெசன் ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தின் கலைகளும் கட்டிடக்கலைகள், தமிழக கலைகள் அப்படிங்கிற 2 லெசன் முக்கியமானது. ஸோ அதுதான் அன்றைக்கி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதற்கு அடுத்தது 9th டே பொறுத்த வரைக்கும் வந்து தங்க இலக்கியங்கள், 10th டே திருக்குறள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன். ஸோ இது வரைக்கும் இந்த 8வது நாள் வரைக்கும் வந்து ஸ்கூல் புக்கில் நமக்கு என்ன யூனிட் சம்மந்தமாக படிக்கணுமோ அது எல்லாமே கரெக்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த 9வது நாளும் 10வது நாளும் வந்து உங்களுக்கு இதில் இருந்திருக்கு. அதாவது சங்க இலக்கியங்கள் டாப்பிக்கும் திருக்குறள் டாபிக், இந்த 2 டாப்பிக்கள் மட்டும் தான் நமக்கு பள்ளி புத்தகத்தில் இவங்க சிலபஸில் கொடுத்தது இல்லை சரிங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக வந்து மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் யூனிட் 8க்கு எல்லா டாப்பிக்கும் இருக்குது. ஆனால் அந்த மீதி இருக்க டாபிக் எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்லேயே கவர் ஆயிருது. ஸோ அதுக்கு நீங்கள் வெளியே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த சங்க இலக்கியங்கள் திருக்குறளுக்கு நமக்கு ஸ்கூல் புக்கில் இல்லை அப்படிங்கிறனால நீங்கள் அதை ரெஃபர் பண்ணலாம். ரொம்ப தெளிவாக நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருக்குறளுக்கு அந்த சிலபஸ் ஓரியன்டாக வந்து என்னென்ன திருக்குறள்லாம் வருதோ, என்னென்ன டாபிக்லாம், என்னென்ன அதிகாரங்கள்லாம் வருதோ அது எல்லாமே நீட்டாக எடுத்து கொடுத்து திருக்குறள் அதற்கான பொருள், திருக்குறள் அதற்கான பொருள் அப்படிங்கிறத நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக பிரித்து படிச்சிங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக இந்த ஒரு 10வது நாள் கண்டிப்பாக உங்களால் திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு நாளில் முடிக்க முடியாது தெரியும். இருந்தாலும் அந்த ஒரு தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிறனால அந்த இது கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதையும் நீங்கள் முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ 27 பேஜஸ் இருக்கும். அது தனித்தனியாக பிரித்து தினைக்கு இவ்வளோன்னு படிக்கலாம், இல்லை வாரத்துக்கு இவ்வளோன்னு படிக்கலாம். ஸோ உங்களுடைய கம்ஃபர்டபுள் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து படிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 9வது நாள் பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 10-12 பேஜஸ் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி தமிழில் படிச்சிருக்கீங்க, அதாவது குரூப் 4க்கு குரூப் 2க்கு தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே இல்லை. சங்க இலக்கியங்கள் அப்படின்னாலே வந்து சங்க இலக்கியங்கள்லாம் பொதுவாக சொல்கிறது 17 மேல்கணக்கு 17 கீழ்கணக்கு. 17 மேல்கணக்கில் என்னென்ன விஷயங்கள் வருது, கீழ்கணக்கில் என்னென்ன திருக்குறள் வருது, என்னென்ன இதெல்லாமே வருது, இலக்கியங்கள்லாம் வருது. ஸோ அது என்னென்ன, அது யார் எழுதுனா, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இருக்கிறவங்கலாம் வந்து என்ன இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து போதுமானது. அதை தான் தெளிவாக நீட்டாக ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்ஸில் எடுத்து ரெஃபர் பண்ணோம்னா நிறைய அங்கங்கே சதை கிடக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நீட்டாக என்ன தேவையோ அதை நீட்டாக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால தான் இது மெயினாக ரெஃபர் பண்ண சொல்கிறேன். கவர்மெண்ட்
கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால கண்மூடித்தனமாக ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஸோ நமக்கு அது கரெக்டாக இருக்கா, சிலபஸ்க்கு கரெக்டாக இருக்கா, நமக்கு தேவையானதெல்லாம் அதில் இருக்கா அப்படிங்கிறனால தான் இதை வந்து ரெஃபர் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த இரண்டுமே வந்து மெயினாக இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே படிக்கிறதுக்கு இந்த 8 நாட்கள் போதுமானது. நீங்கள் ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம், ஒரு நாளைக்கு உங்களால் 6 மணி நேரம், ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் உங்களால் தனிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். இல்லை உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் இல்லை 4 மணி நேரத்தோட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இதை அப்படியே பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் கொடுத்ததை அப்படியே 2 நாளைக்காக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு லெசன், அதாவது 2 லெசன் 3 லெசன் கொடுத்தேன் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து 2 நாட்களாக பிரிச்சுக்கிட்டு நீங்கள் நான் கொடுத்துருந்த இந்த 10 நாட்களுக்கான பிளானை நீங்கள் வந்து 20 நாட்களில் கூட உங்களால் வந்து ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிட முடியும். சரிங்களா? ஸோ எப்படியோ நம்மளால் முடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? யோசிச்சுட்டு இருக்கிறத விடவே கரெக்டாக களத்தில் இறங்கி படித்தோம் அப்படின்னா வந்து போதுமானது. சரிங்களா? ஸோ நீங்கள் நிறைய நாட்கள் தேடிக்கிட்டு இருக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கப்படுறதில்லை. ஏன்னா தேடல் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய இன்டர்நெட் உலகத்தில் வந்து தேடினோம்னா தேடிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் வரும் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஸோ ஒரு 300 பேஜ் 500 பேஜ்னு யூனிட் 8 அப்படிங்கிறத நல்லா அட்டப்படம் போட்டு கலராக போட்டு நிறைய புத்தகம் வந்து சேல் ஆகலாம். ஆனால் அதெல்லாமே நம்ம வாங்கிட்டு படிக்க முடியுமா, எல்லாத்தையும் தெளிவாக படிக்க முடியுமா, படிச்சுட்டு அது தெளிவாக இருக்க முடியுமா, அது படித்தோம்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது விட்டுருமா, அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்களா அப்படிங்கிறத நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறது சிம்பிளான விஷயங்கள். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கு ஓரியன்டாக மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்குது வரைக்கும். ஸோ அதனால் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது நீங்கள் தெளிவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட கட் ஆஃப் ரீச் பண்ண மாதிரி தான். ஸோ அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக இன்னும் ஸ்கூல் புக்கில் தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதுக்கு நம்ம இந்த மாதிரியான சங்க இலக்கியங்கள், திருக்குறள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெஃபர் பண்ணால் கொஞ்சம் அதிகமான ஸ்கோர் பண்ணலாம். இதை தாண்டினா இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாக்களை தெளிவாக ஆகிக்கோங்க. உங்களால் மார்க் அப்படிங்கிறத நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்க, நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. அதை தாண்டி ஸ்கூல் புக்கை தாண்டி வர கேள்விகளும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இது நீங்கள் மெயினாக பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ இவ்வளோதான் யூனிட் 8 அப்படிங்கிறது. இது நிறைய தேவையில்லை. இந்த லெசன்ஸ் வந்து கரெக்டாக முடிச்சுட்டு ஸ்கூல் புக்கு தாண்டி இருக்கிற விஷயங்கள் எங்கே ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இதுக்கான மெட்டீரியல் லிங்க் எல்லாமே வந்து ஆல்ரெடி யூனிட் 8க்கு 2020 அப்டேட் பண்ணுனா அந்த மெட்டீரியல் வந்து நம்ம வீடியோவே கொடுத்து அதற்கான பிடிஎஃப் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்க்கல அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.